இடஒதுக்கீடு என்பது சமூகத்தில் பல ஆண்டுகளாக பின்தங்கிய மக்களுக்கு கல்வி, வேலை, அரசியல் பிரதிநிதித்துவம் போன்ற துறைகளில் சம வாய்ப்பு கிடைக்கச் செய்யும் ஒரு முறையாகும். இந்தியாவில் பல நூற்றாண்டுகளாக சில சமூகங்கள் சாதி அடிப்படையில் ஒதுக்கப்பட்டு பள்ளிக்குச் செல்ல முடியாமல், அரசு வேலை பெற முடியாமல், நிலம் மற்றும் சொத்து இல்லாமல் உயர்கல்வி பெற முடியாமல் இருந்தனர். இதனால் சட்டப்படி அனைவரும் சமம் என்றாலும் வாழ்க்கையில் அனைவருக்கும் சமமான தொடக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த நிலையை சரி செய்யவே இந்திய அரசியலமைப்பு சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க அனுமதி அளித்தது. இதன் முக்கிய நோக்கங்கள்: சமூக சமத்துவம், ஜாதி, மதம், இனம் அல்லது பொருளாதாரச் சூழலால் பின்தங்கிய மக்கள் முன்னேறவும் அனைவரும் சமமான வாய்ப்புகளை பெறவும் இது வழிவகை செய்கிறது. பிரதிநிதித்துவம்: அரசு நிர்வாகம் மற்றும் கல்வி நிறுவனங்களில் அனைத்து தரப்பு மக்களின் பங்களிப்பை உறுதி செய்கிறது. சமூக நீதி: பல நூற்றாண்டுகளாக வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் சமூக அநீதியை களைய முயல்கிறது. இடஒதுக்கீடு முக்கியமாக பள்ளி மற்றும் கல்லூரி சேர்க்கை, அரசு வேலை, உள்ளாட்சி மற்றும் சட்டமன்ற தேர்தல்கள், ஸ்காலர்ஷிப் மற்றும் நலத்திட்டங்கள் போன்றவற்றில் வழங்கப்படுகிறது. இந்தியாவில் முக்கியமாக எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிசி, எம்பிசி, இடபிள்யூஎஸ் மற்றும் ஓபன் கேட்டகரி போன்ற பிரிவுகள் உள்ளன. இதில் எஸ்சி என்பது பட்டியல் சாதியினரையும், சென்ட் என்பது பழங்குடியினரையும், ஓபிசி மற்றும் பிசி என்பது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரையும், எம்பிசி என்பது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரையும் குறிக்கிறது. இடபிள்யூஎஸ் என்பது பொருளாதார ரீதியாக பலவீனமானவர்களை குறிக்கிறது. உங்களுக்கு எளிமையாக சொல்ல வேண்டுமானால், இடஒதுக்கீடு என்பது ஒரு ஓட்ட பந்தய போட்டியில் எல்லோரும் இலக்கை அடைய வேண்டும். ஆனால் சிலர் ஆரம்ப கோட்டிலிருந்து ஓட ஆரம்பிக்கிறார்கள். சிலர் அதைவிட மிகவும் பின்புறத்தில் இருந்து ஓட ஆரம்பிக்க வேண்டிய நிலை இருக்கும். அப்படி இருக்கும்போது அனைவரும் சமமாக ஓடுங்கள் என்று சொன்னால் அது உண்மையில் சமம் ஆகாது. ஏனெனில் சிலர் ஆரம்பத்திலேயே பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். அதனால் மிகவும் பின்தங்கியவர்களை ஆரம்ப கோட்டிற்கு அருகில் கொண்டு வந்து அவர்களுக்கும் மற்றவர்களைப் போல போட்டியிட ஒரு வாய்ப்பு கொடுப்பதுதான் இடஒதுக்கீடு. இந்தியாவிலேயே இடஒதுக்கீட்டை சிறப்பாக செயல்படுத்தும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு திகழ்கிறது. இங்கு மொத்தம் 69% இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறது. தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீடு முறை என்பது இந்தியாவின் பிற மாநிலங்களில் உள்ள 50% வரம்பை தாண்டி தனித்துவமான சட்ட பாதுகாப்போடு செயல்படும் ஒரு முறையாகும். தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீடு முறை என்பது சமூக நீதியை நிலைநாட்டும் ஒரு தனித்துவமான சட்ட பாதுகாப்பாகும். இத்திட்டத்தின் கீழ் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு பிசி 30%, இதில் முஸ்லிம்களுக்கு 3.5% உள் ஒதுக்கீடு உட்பட மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினருக்கு எம்பிசி டிஎன்சி 20%, ஆதிதிராவிடர்களுக்கு எஸ்சி 18%, இதில் அருந்ததியர்களுக்கு 3% உள் ஒதுக்கீடு உட்பட மற்றும் பழங்குடியினருக்கு சென்ட் 1% என இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. உச்சநீதிமன்றத்தின் 50% வரம்பை தாண்டினாலும் 1994ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக அரசு மேற்கொண்ட முயற்சியால் இந்த 69% ஒதுக்கீடு முறை இந்திய அரசியலமைப்பின் 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டு சட்ட பாதுகாப்பு பெற்றது. இதன் மூலம் கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சமமான பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இட ஒதுக்கீட்டின் மூலம் பயனடையும் சமூக பிரிவுகளின் விரிவான பட்டியல் இதோ. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி 30%. இதில் இந்து, கிறிஸ்தவ மற்றும் சீக்கிய மதங்களைச் சேர்ந்த 26.5% மக்களும், இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள 3.5% உள் இட ஒதுக்கீடும் அடங்கும். கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் இதன் மூலம் பயனடைகிறார்கள். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் எம்பிசி டிஎன்சி 20%.
சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள 100க்கும் மேற்பட்ட சமூகங்கள் இந்த பிரிவின் கீழ் பயன் பெறுகின்றனர். இதில் வன்னியர், சீர்மரபினர், டினோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் போன்ற சமூகங்கள் முக்கிய இடத்தை பெறுகின்றன. ஆதிதிராவிடர் SC 18%. பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த 76க்கும் மேற்பட்ட உட்பிரிவுகள் இதில் அடங்கும். இதில் குறிப்பாக தூய்மை பணி மற்றும் தோல் பதனிடும் தொழிலில் ஈடுபட்டு வந்த அருந்ததியர் சமூகத்திற்கு 3% உள் ஒதுக்கீடு வழங்கப்படுவதால் அந்த சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அதிக அளவில் பயனடைகிறார்கள். பழங்குடியினர் ST 1%. மலைப்பகுதிகளில் வசிக்கும் இருளர், மலையாளி, தோடர் போன்ற 36க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்காக இந்த ஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டுள்ளது.